Bonjour, Cineheads. இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்புட்ன்னா, ஜெயிலர் 2 பிளஸ் கமல்ஹாசன் அடுத்த படம், இந்த விஜய் 69 உடைய படம், அஜித்தோட படம், இந்த எல்லா படத்தையும் பத்தி சில அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ, இந்த மாரி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா, இந்த வீடியோவ, இந்த சேனல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுங்க. ஸோ, தேங்க் யூ சோ மச். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. அது ஒரு ஆன்லைன் கிராசரி ஷாப்ஸ். அதாவது இப்ப உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள எப்படி நீங்க கடையில போய் வாங்கணும், அது உங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி குடுக்கணும் அப்புட்ன்னா, நீங்க வந்து பைமோட் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதோடைய லிங்க்கு, ஆப் லிங்க் எல்லாமே இருக்கு. ஆண்ட்ராய்டு எல்லாமே இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ. ஃபர்ஸ்ட்டு அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஆக்டர் ரஜினிகாந்தோட அப்டேட் தான். ஆக்டர் ரஜினிகாந்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 படத்துடைய ப்ரோமோ இருக்குங்களா, அந்த ப்ரோமோ வந்து ஷூட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அது வந்து அவரோட பர்த்டே ஆன 12/12/2024 அப்ப ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கமலஹாசன் சார பொறுத்தவரைக்கும் கமலஹாசனுடைய 237த் ஃபிலிம் அன்பரி மாஸ்டர் டைரக்ட் பண்ற அந்த படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் போடுறாங்க. ஏன் ஜிவி பிரகாஷ் அப்டின்னா, அமரன் படத்துல வந்து மியூசிக் வந்து செம்ம ஹிட் ஆன காரணத்தினால கமலஹாசனும் இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. அதனால வந்து ஜிவி பிரகாஷே போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூவி டீம்க்கு சொல்லி ஓகே பண்ணியிருக்காங்க. அடுத்து தளபதி 69 படத்துல பார்த்தீங்க அப்புட்ன்னா, டிஜே அருணாச்சலம் இருக்காங்கல்ல, நம்ம அசுரன் படத்துல கூட நடிச்சிருப்பாருல்ல, அவரு வந்து விஜய் 69 படத்துல வந்து ஒரு ரோல் பண்றாரு. அடுத்து அஜித். விடாமுயற்சி படத்தோட சாங் ஷூட் மட்டும் ஒரு பெண்டிங் இருக்கு. அது முடிஞ்சுச்சுனா மொத்த ஷூட்டும் கம்ப்ளீட் பண்ணி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிரும். அதுபோக அஜித் சார் வந்து ஒரு டப்பிங் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ, மோர் ஓவர் கண்டிப்பா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிரும். சூர்யா சார பொறுத்தவரைக்கும் இனிஷியல் டைட்டில் முதல்ல வந்து சூர்யா சாரோட படத்துக்கு வந்து 44க்கு வந்து கல்ட் அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த கார்த்திக் சுப்புராஜ் படத்துக்கு. ஆனா வந்து மாத்திட்டாங்க. ஏன் அப்புட்ன்னா, ஆக்டர் அதர்வா இருக்கார்ல, அவருடைய ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அந்த படத்துக்கு வந்து கல்ட் அப்படின்ற படத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டனால பேர மாத்திட்டாங்க. அப்புறம் சூர்யா 45ல வந்து இப்ப லப்பர் பந்து ரீசென்ட்டா வந்து அம்மா கேரக்டர் பண்ணாங்க ஸ்வஸ்திகா. அவங்கள வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்றாங்க. கங்குவா படத்துடைய ஹச்3 வந்து டிசம்பர் 13 வந்து வருதாம். தனுஷ் சார பொறுத்தவரை இட்லி கடை இருக்குல்ல, இட்லி கடைல வந்து தனுஷ் சார வந்து ஒரு யங்கர் வெர்ஷன்ல காட்டுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 படத்துல வர அதே மாரி தனுஷ் சார் இருக்கிறதெல்லாம் பார்த்து சோசியல் மீடியால ஒரு பெரிய ஒரு வாவ் மூவ்மெண்ட் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லணும். அடுத்து சிவகார்த்திகேயனோட படம் நேத்து டிசம்பர் 5 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கும். Netflixல எல்லாரும் பார்க்காதவங்க போய் பாருங்க. அது விஜய் சேது சார பொறுத்தவரைக்கும் மகாராஜா படம் வந்து ஜப்பான்லயும் ரிலீஸ் ஆக போகுது. ஏன் அப்புட்ன்னா, சைனால மட்டுமே ரிலீஸ் பண்ணி Netflix ரிலீஸ் ஆன பிறகு ரிலீஸ் பண்ணி 40,00,00,000 கிட்ட வந்து சைனால வசூலாயிருக்கு. ஸோ, அதனால வந்து ஜப்பான்லயும் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் சேதுபதியும், மாரி செல்வராஜும் வந்து ஒரு படம் பண்றதா ஒரு டாக்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. தெரியல மோர் ஓவர் வந்திருக்கும். மாரி செல்வராஜோட ஸ்கிரிப்ட் வந்து விஜய் சேதுபதிக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சான்சஸ் இருக்கு. 96 பார்ட் 2 வந்து அதே டைரக்டர் வந்து எடுக்க போறதா சொல்லி பேசிருக்கு. ஸோ, எப்படி கதை கொண்டு போறாங்கன்றது தெரியல. ஸோ, பார்க்கலாம். வேற சில அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விடுதலை 2 படம் இருக்குங்களா, அந்த படத்துடைய கிளைமாக்ஸ் வந்து விடுதலை பார்ட் 3க்கான ஒரு லீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஜேசன் சஞ்சய், விஜய் சாரோட பையன். அவனோட ஃபர்ஸ்ட் படம் வந்து அ சுதீப் கிஷனோடயா நடக்க போகுது. அப்புறம் ரிஷப் ஷெட்டி இருக்காருங்களா, காந்தாரா ரிஷப் ஷெட்டி. அவர் வந்து சத்ரபதி சிவாஜியா ஒரு படம் எடுக்க போறாங்க. டைரக்டர் வேற ஒருத்தரு. ஜெயம் ரவி இருக்காங்கல்ல, அவர் வந்து கார்த்திக் ஜோகி இந்த டிக்கில் வானா படங்கள்லாம் எடுத்தார்ல, அந்த டைரக்டரோட ஒரு படம் பண்றாராம். பிரதீப் ரங்கநாதன் வந்து சுதா கொங்கரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இந்த இப்ப இருக்க டிராகன் பிளஸ் இன்னொரு படம் 2 படத்தையும் முடிச்சுட்டு சுதா கொங்கரா ஏடி கூட ஒர்க் பண்றாங்க. கைதி 2 லோகேஷோடைய ஒரு தி பெஸ்ட் மூவியா கைதி 2க்கு வந்து மறுபடியும் சாம் சிஎஸ்ஐ மியூசிக் போடுறாராம். அப்புறம் வந்து விலங்கு படம் எடுத்த டைரக்டரோட சூரியன் வந்து ஒரு படம் நடிக்கிறார்ல, அந்த படத்துக்கு வந்து லீட் ஹீரோயினா வந்து ஐஸ்வர்யா லட்சுமி வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். அடுத்து வந்து எஸ்.ஜே. சூர்யா வந்து மறுபடியும் ஒரு டைரக்ட் பண்றார். பேர் வந்து கில்லர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ, அந்த படம் வந்து இப்ப சென்சார் கிட்ட போய்க்கிட்டு இருக்கிற மாரி ஒரு பேச்சு. என்னன்னு தெரியல. அதையும் பார்க்கணும். அடுத்து வணங்கான் இந்த டைரக்டர் பாலாவும், அருண் விஜயும் சேர்ந்து நடிச்ச அந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ, ரொம்ப நாள் கிடப்பிலே இருந்த ஒரு படம். ஸோ, பார்க்கலாம். இதெல்லாம் தான் இந்த வீக்கான அப்டேட்ஸ். இந்த வீக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ, தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்லுங்க. இந்த மாரி அனலைசேஷன் வீடியோஸும், சினிமா அப்டேட்ஸ் பத்தின வீடியோஸும் இந்த சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ, அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ, தேங்க் யூ.